சாய்ராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு குரூப்பில் இருக்கேன். அந்த குரூப்பில் ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் அவரோட கிறிஸ்டினை பற்றி கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஒரு ப்ராவர்பு அனுப்பிச்சிருந்தார். இதில் பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிறிஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. அதான் இதில் எழுதியிருக்குது. பலப்படுத்துகிறேங்கிறதுக்கு பலப்படுத்துகிறேன் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுங்கிறதுக்கு பலனுண்டுன்னு எழுதியிருக்கு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டியில் இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இது தப்பாக யாரோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த இதை வச்சுருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்காங்க. அதை இவர் ஃபார்வர்ட் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. அது எழுதுனாங்க பாருங்கள், அவங்க 100% தப்பு தான். இப்போ நம்ம ஒரு கோவில்லையோ ஒரு ஆன்மீக இடத்துலையோ இல்லை ஒரு பஸ்லேயோ முக்கியமான இடங்களில் தமிழை தப்பாக எழுதியிருந்தால் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக இப்போ யூடியூப்காரங்க தப்பாக தமிழ் எழுதுகிறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க போகிறதில்ல. டிவியில் வரும்போதோ டிவியில் லைன்ஸ் வரும்போது தப்பு அது டிவியிலே எப்படி தப்பாக எழுதுகிறாங்கன்னு தோணும். அந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நம்மளுக்கு தப்பாக எழுதுந்தால் கஷ்டம். அந்த மாதிரி இதை பார்த்து மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஹிந்துஸ் எல்லா மதத்தையும் மதிப்போம். கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து எல்லோரும் சமம் நம்ம தான் நினைக்கிறோம். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க நினைக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிச்சயமாக நினைப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு மதம் சம்பந்தமான இது எழுதும்போது இந்த மாதிரி எழுதுகிறவங்க ஒரு தடவை தமிழ் ஓரளவுக்காவது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இந்த எழுதியிருக்கிற சென்டென்ஸ் சரியானு தெரிஞ்சுக்கிட்டு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம அந்த மதத்தில் இல்லாட்டினா கூட தப்பாக எழுதியிருக்காங்களே தமிழை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்துடுது. முக்கியமான விஷயங்கிறனால இது மதம் சம்பந்தம் ஒரு சர்ச்சை சம்பந்தமான ஒரு இயேசுங்கிறவர் முக்கியமான ஒரு சுவாமி தான். அவரும் நம்ம சுவாமின்னு தான் சொல்ல வருது. எனக்கு என்னன்னு சரியாக சொல்ல தெரியல. அந்த கிறிஸ்டியானிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அவரும் ஒரு கடவுள் தான். அந்த கடவுளை பற்றி நம்ம எழுதும்போது தப்பாக எழுதக்கூடாது தமிழ் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் என்னோட தப்பாக எழுதியிருக்கேன் பாருங்கள். எனக்கு சென்டென்ஸே எனக்கு இப்போ கையில் எழுதுறதே மறந்து போச்சு. நான் எழுதுகிற தமிழை எனக்கே புரிய மாட்டேங்குது, கிளியராக இல்லை. என்ன பண்ணுறது?